இப்போ பேராசைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிறைய சாப்பிட்றது. நிறைய சாப்பிட்ற ஒரு காரணம். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள். இந்த உப்பு போட்டு சமைச்சு அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தரும். இது மனித உணவே கிடையாது. இது உப்பு போட்டு சமைக்கிற இந்த உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான வலிமை. அதாவது அரிசி, கேழ்வரகு, கோதுமை இருக்கு பாருங்க. அதுதான் அளவுக்கு அதிகமான வலிமை தரும். நீங்க மாமிசம் சாப்பிடாம கூட இருப்பீங்க. வாரத்தில 1 நாள் கூட மாமிசம் சாப்பிடுவீங்க. ஆனா டெய்லி அரிசியினால செய்யப்பட்ட உணவுகள சாப்பிட்டே ஆகணும். அல்லது கோதுமையினால செய்யப்பட்ட உணவ இந்த வட இந்தியர்கள் சாப்பிட்டே ஆகணும். பிரெட்டு இதெல்லாம் ஐரோப்பியர்கள் சாப்பிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த மைதா, பிரெட்டு, கோதுமை, அரிசி இது தினசரி உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வேளையும் உங்களுக்கு அந்த அரிசியினால் செய்யப்பட்டது வேணும். மாமிசம் கூட குறைவா தான் அடிமைப்படுத்தும். ஆனா அந்த அரிசி ரொம்பவும் உங்கள அடிமைப்படுத்தும். அப்ப இது அளவுக்கு அதிகமான வலிமை தரக்கூடிய இது உணவு. இங்கே இருக்கிற வேலைகளை செய்வதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள வேலையை செய்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு உணவு உங்களுக்கு தேவை. அதனால தான் நீங்கள் அரிசியை சாப்பிட்றீங்க, கோதுமையை சாப்பிட்றீங்க. இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அதுவும் ஒரு வேளை சாப்பிட்டாலே போதும். 2 வேளை சாப்பிட்டாலும் கூட ஒரு வேளை சாப்பிட்டாலே குறைவாக சாப்பிட்டாலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அதுவும் இப்போ நிறைய பேரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது இன்னும் நிறைய வலிமை கிடைக்கும். நிறைய வலிமை இந்த உலகத்தில் தேவைப்படுது. அதனால நிறைய சாப்பிட்றாங்க இந்த உணவு சாப்பிட்றதுனால. காய்கறிகள்லாம் சாப்பிட்டா இங்கே உள்ள வேலைகளை செய்ய முடியாது. காய்கறிகள், பழங்கள் இதான் மனிதர்களின் உணவுகள். இது மென்மையான வலிமையை தரக்கூடியது. அதனால் இந்த இந்த உணவுகளை சாப்பிட்டா இந்த மென்மையான உணவுகளை சாப்பிட்டா மென்மையான வலிமை தான் கிடைக்கும். மென்மையான வலிமையை வச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள வேலைகளை கடினமான வேலைகளை செய்ய முடியாது, தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அதனால தான் நாம ஏன் அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்றோம் அப்படின்னா, இங்கே உள்ள வேலைகள் கடினமாக இருக்கிறது, தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது ஓய்வு இல்லாமல். அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டியிருக்கிறது. அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த உணவை குறைவாக சாப்பிட்டாலே அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை குறைவாக சாப்பிட்டாலே உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தரும். அதுலேயும் நீ அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்டுட்ருக்க. அளவுக்கு அதிகமாகவும் இதை சாப்பிட வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ச்சியாக ஓய்வு இல்லாமல் வேலை பார்க்குற. மத்தியானம் தூங்காமல் காலையில் ஆரம்பித்தா காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு பார்த்திங்கன்னா 12, 11 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக. அதற்கு ஒரு ஆற்றல் தேவை. அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிற ஒரு உணவு தேவை. அந்த உணவு தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதை நீ உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற. அப்போ இது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த உணவுகளை நம்மளால் உடம்புகளால் ஏற்றுக்க முடியாது. ஒரு ஊக்க மருந்து இது உணவே கிடையாது. பச்சையாக இருந்தால் தான் அது உணவு. அதை சமைச்சிட்டோன்னா ஊக்க மருந்தாக மாறிவிடும். இது ஊக்க மருந்து. இந்த உலகில் வாழ்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஊக்க மருந்து தான். இந்த ஊக்க மருந்துகளை நாம் உணவாக சாப்பிடுகிறோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் ஊக்க மருந்து. அந்த ஊக்க மருந்தை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு தான் நமது உடம்பு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் பக்க விளைவுகளாக நமது உடலில் நோய் வருகிறது.